ஸோ இன் திஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு ப்ரோக்ராமில் வந்து கால் பற்றி ஒரு விமர்சனம் நடந்தது. காலுக்கு எப்படி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு இந்த கிளினிக்கில் நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். ஸோ கால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். அது நமக்கு நிறைய பேருக்கு காலை பற்றி உணர்வு இல்லை. கண்ணை பற்றி, கிட்னி பற்றி, ஹார்ட்டை பற்றி அவங்க சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஈவன் நம்ம கைட்லைன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பற்றி, கிட்னியை பற்றி, கண்ணை பற்றி பேசுவாங்க, காலை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ அதனால ஹை ரிஸ்க் ஃபுட் கிளினிக்னு ஒன்று சவுத் மெட்ராஸில் ஆரம்பிச்சிருக்கோம். சவுத் மெட்ராஸில் ஏன் ஆரம்பித்தோம்னா, நார்த் மெட்ராஸ் ரொம்ப வருஷமாக இருக்குது. சவுத் மெட்ராஸ்க்கு வரதுக்கு சவுத் மெட்ராஸ் ஆளுங்க நார்த் மெட்ராஸ் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. அதனால் சவுத் மெட்ராஸ்லேயே அடையார்லேயே ஒரு கிளினிக் நம்ம ஆரம்பித்தோம். இது வந்து டீட்டெயிலாக கால் எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு உணர்ச்சி குறைஞ்சிருக்கு, ரத்தோட்டம் குறைஞ்சிருக்கு, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது வந்து நம்ம போலீஸ்மேனுக்கு, அடையார் போலீஸ்மேனுக்கு ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு ஆராய்ச்சியில் நம்ம காமிச்சிருக்கோம், நார்த் சென்னை போலீஸ் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்காங்க. நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன், சர்க்கரை வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், இப்போ சவுத் மெட்ராஸில் ஒரு பிரான்ச் இருக்கிறதுனால நம்ம வந்து சவுத் மெட்ராஸ் போலீஸ்மேனுக்கு அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் அடையார் போலீஸ்மேனுக்கு ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு ரத்த கொதிப்பு இருந்தால், சர்க்கரை வியாதி இருந்தால், சர்க்கரை வியாதி வரப்போகுதுன்னா சொல்லி கொடுத்து வராமல் தடுக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம ஒரு போலீஸ்மேனுக்கு ஒரு திட்டம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், ஃப்ரீ திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் அடையாரில். அது சக்ஸஸ்ஃபுல்லான நார்த் மெட்ராஸ்லையும் பண்ணியிருக்கோம், சென்ட்ரல் மெட்ராஸ்லையும் பண்ணியிருக்கேன் அண்ட் சவுத் மெட்ராஸ்லையும் பண்ண. பட் இன்டீரியர் வெஸ்டர்ன் சென்னை டெவலப் ஆகிட்டு இருக்குது. தாம்பரம் அந்த பக்கத்துலேயும் நம்ம பண்ணலாம். போலீஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பட் இருந்தாலும் அது ப்ரிவென்டிவ் கேருக்கு நம்ம பண்ண போகிறது. ப்ரிவென்டிவ் கேர், உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ப்ரிவென்டிவ் கேர், க்யூரேட்டிவ் கேர் இல்லை. ஸோ போலீஸ் ஹாஸ்பிட்டல் வந்து க்யூரேட்டிவ் கேர் தான் கொடுப்பாங்க, நம்ம ப்ரிவென்டிவ் கேர் கொடுக்கறதுக்கு ஐடியா வச்சுருக்கோம். இது 2 ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி நடந்தது. ஃபுட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இப்போ டெரரிஸ்ட் அட்டாக்ல கால் இழப்பு வரலாம். பட் சர்க்கரை வியாதி தான் நம்பர் 1 ரீசன் ஆம்புடேஷனுக்கு. இந்த கால் இழப்புக்கு நம்பர் 1 ரீசன் உலகம் பூரா சர்க்கரை வியாதி தான். சர்க்கரை அதிகமாக இருந்தால் அது நரம்பை பாதிச்சு, ரத்தோட்டை பாதிச்சு, அது வந்து காலை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ சர்க்கரை வியாதி தான் நம்பர் 1 ரீசன் ஃபார் ஆம்புடேஷன். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா. ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அடையார் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணலான்னு இருக்கோம். அடையார் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு இருக்கோம். இன்றைக்கி ஏசிபி வரதா இருந்தார், பட் அவர் வர முடியாதனால மீட்டிங்னால. ஸோ அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை ஸ்டாஃப் இருக்கோ அத்தனை ஸ்டாஃபுக்கும் கூப்பன் கொடுத்துருக்கு. கூப்பன் மூலயமா அவங்களுக்கு ஃப்ரீ செக்கப் பண்ணி சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டெப்ஸ் எடுப்போம். ஸோ நம்ம அது வந்து நல்ல திட்டம், அது ஃப்ரீ திட்டம். சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கு, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு 100 மில்லியன் பீப்புள் இருக்காங்க இந்தியாவில். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேவை பண்ணணும். சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கு கால உணர்ச்சி குறைஞ்சா கூட அது பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கால உணர்ச்சி குறைஞ்சா அது பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேவை பண்ணி அது
கால இழப்பு வரலாம், என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்து அது ஃபஸ்ட்டு பண்ணலாம். சர்க்கரை வியாதி இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ரூரல் ஏரியாவில் நிறைய பேருக்கு சர்க்கரை இது வந்துருக்காங்க. நீங்கள் அவங்க எந்த மாதிரி நிறைய இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கு சர்க்கரை வியாதி ரூரல் ஏரியாவில். ஸோ நம்ம ஒரு ஸ்டடி பண்ணோம் ஒரு 20 வருஷம் முன்னாடி. ரூரல் பேஷண்ட்ஸ் அர்பன் பேஷண்ட்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம். ரூரல் பேஷண்ட்ஸுக்கு காலில் இழப்பு ஆம்புடேஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி அதிகமாக இருக்குது, அவங்க ஃபுட் கேர் சரியாக கவனிக்கிறது இல்லை. ஸோ அதனால் கால் இழப்பு அதிகமாக இருக்குது ரூரல் ஏரியாஸில். ஸோ அது ரூரல் ஏரியாஸில் நம்ம மோர் எம்ஃபசிஸ் கொடுக்கணும். ரூரல் ஏரியாவிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்தால் நம்ம அது மோர் கேர் கொடுத்தா அது கால் இழப்பு அவாய்ட் பண்ணும். அர்பன் பேஷண்ட்ஸுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. பட் இந்த ரூரல் ஏரியா பேஷண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி. சர்க்கரை வியாதி பற்றியும் கம்மி, காலை பற்றியும் கம்மி.